வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பனீர் பாப்பட் சாலட். இது கூட கொஞ்சம் கார்ன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மிளகு அப்பளம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த அப்பளத்தை நம்ம எண்ணெய் இல்லாமல் வெறும் தவாவில் சுட்டுக்கணும். சுட்டு இதை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பனீரை வெறுமையை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாலட் பண்ண போகிறோம். இது அப்பளம் வெறுமே தவாவில் நம்ம வச்சு அப்படியே திருப்பி போட்டோன்னா நல்லா சுட்டுடும். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அப்பளம் முக்கியமாக மிளகு அப்பளங்கிறதால இதோட காரம் இப்படி சுட்டால் தான் உங்களுக்கு தெரியும். மைக்ரோவேவ் ஓவன் இருக்கவங்க அதில் கூட சுட்டுக்கலாம். வித்தின் 30 செகண்ட் உங்களால் ஈஸியாக இந்த அப்பளம் ரெடி பண்ண முடியும். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் சாலட். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மிளகு அப்பளத்தில் உளுந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பன்னீரும் ஒரு ப்ரோட்டீன் டிஷ்ஷு. அது கூட கார்ன், அதாவது இந்த ஸ்வீட் கார்ன் வைக்கிது பார்த்திங்களா, அமெரிக்கன் கார்ன் இப்போ நிறைய கிடைக்கிது நமக்கு. அது வாங்கி வேக வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அது கூட பொடியாக நறுக்குன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாலட் பண்ண போகிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா டயட் பண்ணுறவங்களுக்கு சாலட் ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்னென்னா உங்களுக்கு அதில் கேலரி ரொம்ப கம்மி, ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பனீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கும் எண்ணெய் போட போகிறதுல எண்ணெய் பன்னீரில் இருக்க வாட்டரும் அதில் இருக்க கொஞ்சம் ஆயில் இது கண்டென்ட்டுமே உங்களுக்கு இதை பன்னீரை வதக்கிடும். அதனால் பன்னீரை வதக்க போகிறோம். இது பன்னீர் கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சாட்டே ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சாலடோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங், நான் வெள்ளை வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கணும். அது கூட கார்ன், நான் சொன்ன மாதிரி வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன் இப்போ ரெடிமேடாக கூட உங்களுக்கு வேக வச்ச கார்ன் கிடைக்கிது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கூட ஒரு தக்காளி, அந்த சென்டர் பல்ப்பை எடுத்துகிட்டு அந்த ஸ்கின் மட்டும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளிக்கு நடுப்புற இருக்க அந்த விதை, அந்த பல்ப்லாம் நம்ம போடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் சாலடுக்கு எப்போதுமே அது சூட் ஆகாது. போட்டால் கொஞ்சம் நீர்த்து போயிடும் சாலட். நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் அதை நீங்கள் எடுத்து வேறு ஏதாவது ரசம், சாம்பார் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், இது கூட ஒரிகானோ ஒரு 1/4 ஸ்பூன், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக. க்ரஷ்டு பெப்பர் காரத்துக்கு. மிளகு பழத்தில் ஏற்கனவே காரம் இருக்குது. இந்த காரம் இந்த பனீருக்கும் இந்த காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக. 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட லெமன். இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அம்ச்சூர் பவுடர் வேணுங்கிறவங்க அம்ச்சூர் பவுடர் போடலாம். நான் லைம் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்.
பன்னீர் வந்து ஓரளவு இது வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருக்க அப்பளத்தை வந்து க்ரஷ் பண்ணி, அதாவது இது வந்து நீங்கள் போட்டு உடனே சர்வ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் போடணும். ஏன்னா சாகியிடும் அப்பளம். எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ போட்டுடணும். சப்போஸ் நீங்கள் இந்த சாலட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா அப்பளம் மட்டும் சர்வ் பண்ணுற டைமில் போட்டு கொடுங்க. நம்ம போட்டிருக்க அந்த மிளகு, காரம் எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பன்னீர் பாப்பட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சாலட்லேயே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்கிறதால இது கூட கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதோட ஒரு சூப்பு, ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மீலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் அதிகமாக இருக்க பன்னீர் பாப்பட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.